தி ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ் அப்படின்னு ஒரு புக்ல அவரை குறித்து எழுதினவர்கள் அதை அவருக்கு செய்த காரியங்கள் எழுதுறார். அப்போ அவருடைய குறித்து சொல்றாங்க, ஒரு நாள் அவருக்கு ஒரு வைராகியம், இந்த இயேசு மெய்யான தெய்வம், இந்த இயேசுவை இவங்க யாரும் தெரிந்துக்கலையே, அவருடைய அருமை புரிஞ்சுக்கல. அப்பொழுது சொன்னார், நான் உனக்கு காண்பிப்பேன், இந்த இயேசு மெய்யான தெய்வம் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல தண்ணீரை எடுத்து தூக்கி அடித்து சொன்னாரு, இந்த இயேசு மெய்யான தெய்வமா இருந்தா இந்த தண்ணீர் அப்படியே நிற்கும் என்று சொல்லி அன்றைக்கு மாலை வரைக்கும் அந்த தண்ணீர் அப்படியே எல்லார் கண்களுக்கு முன்பாய் நின்றதாம். அன்றைக்கு எல்லார் மத்தியிலும் அந்த இயேசு மெய்யான தெய்வம் என்று அவர் காண்பித்தாராம். இன்றைக்கு உங்களுக்கும் கூட ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏதோ ஒரு விதத்துல அந்த ஜனங்கள் மத்தியில உங்களுடைய தெய்வம் மெய்யான தெய்வம் என்று இந்த நாட்கள்ல காண்பிப்பார். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் உங்களை பார்த்து, என்ன ஆண்டவர் செய்துட்டார், இந்த ஆண்டவர் என்ன பெருசா செய்துட்டார் என்று சொல்லும் பொழுது, ஒரு தோமா அன்றைக்கு ஜனங்கள் மத்தியில இந்த இயேசு மெய்யான தெய்வம் என்று காண்பித்தார். இந்த இயேசுவே உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய போகின்றார். இருள் அடைந்த மங்கி கடக்கிற உங்கள் விசுவாச வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லார் மத்தியிலும் நீங்க ஆராதிக்கிற தெய்வம் மெய்யான தெய்வம் என்று வெகு சீக்கிரத்துல காண்பிப்பதை நீங்க பார்க்க போறீங்க.